வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th அல்லது 10th அல்லது வந்து 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 8th கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இல்லை, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ பண்ணி அது மூலமாக வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுத்துக்குவாங்க. தென் இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 15,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 15,700 ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக, அதாவது லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான லாஸ்ட் டேட் 15/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேம், அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, நேஷனாலிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, ஸோ எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, உங்களுடைய இயர் ஆஃப் பாசிங் மந்த் என்ன, டேட் என்ன எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு, செல் நம்பர், உங்களுடைய சிக்னேச்சர், ஸோ எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் காப்பி டு பி அட்டாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ இந்த ஜெராக்ஸ் காப்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அல்லது வந்து சுய சான்றிதழ்னு போட்டு நீங்கள் சைன் பண்ணி அதையும் வந்து நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இந்த பிரின்சிபால், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், மேல காவேரி போஸ்ட், சுவாமிமலை மெயின் ரோடு, கும்பகோணம் 2 04352481 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 15/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி இது கூட இவங்க கேட்டிருக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து அனுப்பணும். தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரியில் வந்து காலியாக உள்ள 2 அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் வந்து எடுக்க இருக்காங்க. தென் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்வர் அரசு கவின் கலைக்கல்லூரி, மேலக்கொட்டையூர், சுவாமிமலை மெயின் ரோடு, மேல காவேரி போஸ்ட், கும்பகோணம், தஞ்சாவூர் 612002 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி. தென் உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த கல்வி தகுதி நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. தென் அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியிலையும் எஸ்சிலையும் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரியினால எல்லாருமே வந்து நீங்கள் வந்து போட்டியிடலாம். தென் இதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் இதுதான் பார்த்தீங்கன்னா அரசு கவின் கலைக்கல்லூரி கும்பகோணத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும், அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசு கவின் கலைக்கல்லூரி அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சேலரி தான் ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000 நியரஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனுடைய லிங்க் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.